ஹலோ பியூட்டிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள எல்லாருக்குமே நம்ம ஹேர் வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஷைனாகவும் நல்ல ஸ்மூத்தாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் வந்து இருக்கும். அப்படி யாருக்கெல்லாம் நம்ம ஹேர் வந்து சாஃப்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான ஒரு சூப்பரான ரெமடி தான் இன்னைக்கு வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ரெமடியை வந்து நீங்க வாரத்துல 2 நாள் வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஹேர் வந்து ரொம்பவே நல்லா ஸ்மூத்தனா இருக்கும். இந்த ஹேர் பேக்க நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணணும். அப்படின்னா மட்டும் தான் உங்க ஹேர்ல வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்ப வந்து பேக்க வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இன்கிரீடியன்ட் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் தேவை. அந்த தண்ணி வந்து உங்க ஹேர் லென்த்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்துல வந்து உங்களுக்கு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஃபிளாக்ஸ் சீட் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஃபிளாக்ஸ் சீட் வந்து என்னோட ஹேர் லென்த்துக்கு ஏத்த மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்க வந்து உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அரிசி கழுவுன தண்ணி, அந்த தண்ணியை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த இதை வந்து அப்படியே அடுப்புல எடுத்துட்டு போய் லோ ஃப்ளேம்ல வைக்கணும். நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சு அதை கிண்டிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஜெல்லி ஃபார்ம்ல வந்து கிடைக்கும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லா வந்து வைக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்க வந்து அந்த கொதிக்க கொதிக்க நீங்க வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்க கிளற கிளற உங்களுக்கு வந்து அந்த ஜெல்லி ஃபார்ம்ல வந்து அந்த தண்ணி வந்து மாற ஆரம்பிக்கும். இப்ப எனக்கு வந்து ஜெல்லி ஃபார்முக்கு வந்து வந்துருச்சு. இப்ப வந்து அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு இந்த இதை வந்து நீங்க அப்படியே கூல் டவுன் பண்ணிக்கோங்க. கூல் டவுன் பண்ணிட்டு அந்த ஜெல்லியை மட்டும் நீங்க செப்பரேட்டடா தனியா எடுத்துக்கோங்க. அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தேவை. இந்த மாதிரி நம்ம தனியா செப்பரேட்டடா எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு ஜெல்லி ஃபார்ம்ல வந்து கிடைக்கும் தனியா. இப்ப இது கூட வந்து உங்கள்ட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ அந்த வாழைப்பழத்தை இது கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வாழைப்பழமுமே வந்து உங்களோட ஹேர் லென்த்தை பொறுத்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு வாழைப்பழம் ஃபுல்லாவே எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி என்னோட மிக்ஸி ஜார்ல நான் வந்து போட்டிருக்கேன். இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, பிளாக்ஸ் ஜெல்லு, அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கையில அதை வந்து பிசைஞ்சு இது பண்றதை விட இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல நீங்க போட்டு ஒரே ஒரு அடி மட்டும் அடிச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜெல் ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கைட்ட வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதே நேரத்துல டைமாவும் ஆகும். இந்த மாதிரி நீங்க வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரே ஒரு அடி மட்டும் அடிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து பேக் கிடைச்சிரும். இப்ப இந்த பேக்கை வந்து என்னோட ஹேர்ல வந்து நான் அப்ளை பண்ணிக்க போறேன். ஹேர்ல இந்த பேக்கை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஹேர்ல வந்து ஆயில் வந்து வச்சிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த பேக்கை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தனான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அப்படியே ட்ரை ஹேர்ல வந்து வைக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ஹேர்ல வந்து ஆயில் கொஞ்சமாவது வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. இந்த பேக்கை நீங்க வந்து அப்ளை பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரிஸியான ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தனா ஆகும். அது மட்டும் இல்லாம உங்க ஹேரை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு, அதாவது ஹேரை வந்து நல்லா வளர்றதுக்கும் வந்து இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுல நம்ம வந்து ஃபிளாக்ஸ் சீட் வந்து சேர்த்திருக்கோம். ஃபிளாக்ஸ் சீட் வந்து அந்த ஜெல் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜெல்லி ஃபார்ம்ல இருக்கோ அதே மாதிரி ஸ்மூத்தனா இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி உங்க ஹேரையுமே வந்து நல்லா ஸ்மூத்தன் ஆகி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஹேரையுமே வந்து ப்ரொமோட் பண்றதுக்கும் இந்த ஃபிளாக்ஸ் சீட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து நம்ம பனானா வந்து ஆட் பண்ணிருப்போம். பனானா வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல. பனானா நல்லாவே நம்ம ஹேரை வந்து ஸ்மூத்தனா பண்ணி கொடுக்கும். அது உங்களோட ஃப்ரிஸி ஹேரை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி உங்க ஹேரை வந்து சாஃப்டா மாத்தி கொடுக்கறதுக்கும் இந்த பனானா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பேக்கை வந்து உங்க ஹேர்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப்-அன்-ஹவர் வந்து அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. இப்ப என்னோட ஹேரை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்க. என்னோட ஹேர் வந்து நல்லா சாஃப்டனா இருக்கு. நான் வந்து தொட்டு பார்க்கும்போது என்னோட ஹேர்ல வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வந்து தெரியுது. இந்த பேக் வந்து ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். இதை நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணும்போது தான் உங்க ஹேர்ல வந்து நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பா இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ஸ்கின் கேர், ஹேர் கேர் வீடியோஸ்லாம் இனிமே ரெகுலரா வரும். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.